வணக்கங்க. இந்த பையனுக்கு வந்திருக்கிறது குல்லியன் பேர் சிண்ட்ரோம்ன்ற வியாதி. இது ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு பொதுவா காய்ச்சல், வயித்தால போறது அந்த மாதிரி வியாதிகள் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாகும். எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகி நம்ம நரம்பையே அழிக்கிறதுனால இந்த மாதிரி வியாதிகள் வருது. இது திடீர்னு தான் வரும், எந்த காரணமும் இல்லாம வருது. பட் இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இது முற்றிலும் குணமாகிற வியாதி. ஒரு 95% பேஷண்ட்ஸ் முழுமையாக நல்லாகி அவங்களோட வாழ்க்கையை நார்மலாக எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஐவிஐஜின்ற இன்ஜெக்ஷன், இன்னொன்று பிளாஸ்மாஃபெரிசிஸ்ன்னு ரத்த சுத்தம் பண்ணுற ட்ரீட்மெண்ட். இந்த ரெண்டுமே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இப்போது இந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு ஐவிஐஜி கொடுக்கும் போதுமே அவங்க தினம் தினம் மோசமாகி வெண்டிலேட்டருக்குள்ளே போய் செயற்கை சுவாசம் வைக்கிற அளவு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக நம்ம பிளாஸ்மாஃபெரிசிஸ் பண்ணி அந்த பையன் இப்போ நல்லா இருக்காங்க, கை கால்லாம் நல்லா தூக்குறாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 நாள்லேயே வெண்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவன் இம்ப்ரூவ் ஆனது. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விஜயா. என் பையன் பேர் சாய் வெங்கட் ராகவ். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். திருச்சியில் இருக்கக்கூடிய நியூரோ 1 ஹாஸ்பிட்டலில் என் பையனை சேர்த்துருக்கோம். 25ஆம் தேதி மண்டே அன்னைக்கு தம்பி ஸ்கூல் கிளம்புனாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கிளம்பும் போதே என்கிட்ட 2 லெக்கும் பெயினாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். விளையாடினது போனது வந்ததுங்கிற மாதிரி பசங்க செய்கிறதா, அதனால நான் ஒன்றும் சொல்லிக்கல. இருந்தாலும் அயோடெக்ஸ் அது மாதிரி தடவி விட்டுட்டு அனுப்பிட்டோம். ஸ்கூலுக்கு போய் ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் ப்ரேயரில் நிற்க முடியாது அப்படின்னு ஸ்கூல் வாசலில் சொல்லவும் உங்கள் கிளாஸ் மிஸ் கிட்ட நான் சொல்லிடுறேன்ப்பா, நீ ப்ரேயருக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கிளாஸ்லேயும் போய் உட்காந்துக்கிட்டாரு. ஆனால் த்ரூ டே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னால் எழுந்திரிச்சு நடக்க முடியல, கீழே பவர் இல்லாமல் மாதிரி இருக்குது காலுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவனை பார்த்துருக்காரு. லஞ்ச் பிரேக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லாமே அவர் ஃப்ரெண்ட்ஸோடையே அவர் செஞ்சுருக்காரு. ஈவினிங் வந்ததும் என்கிட்ட ரொம்ப லெக் பெயினாக இருக்குமா அப்படின்னு திரும்பவும் சொல்லவும் சரி சுடு தண்ணி ஊற்றணும் அது மாதிரி பண்ணேன். திரும்ப மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா டியூஸ்டே அன்னைக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த இன்டேக்குமே உள்ளே கொடுக்க முடியல. ப்ளஸ் அவனுக்கு சளி வேற, கருன்னு சளி. வரதராஜன் டாக்டர்கிட்ட அழைச்சின்னு போய், சார் இந்த மாதிரி இன்டேக்கே இல்லை குழந்தைக்கு, எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கான், ரொம்ப சளியாக இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவர் வாமிட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த காஃப் சிரப் ஒன்று கொடுத்தாரு. அவனுக்கு வாமிட் அரெஸ்ட் ஆகிடுது, சளியும் உடஞ்சி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் காலும் கையும் பவரே இல்லாமல் போயிடுது. அவனால் எழுந்திரிக்க முடியல, கையை கூட தூக்க முடியாமல் போயிடுது. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட அம்மா என்னால் முடியலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நடந்து டாக்டராத்துக்கு போயிட்டு வந்த குழந்தை மறுநாள் பார்த்தீங்கன்னா கையும் காலும் தூக்க முடியலை, கால் நடக்க முடியலை. அப்படிங்கவும் அவனை 2 ஆர்ம் வச்சு தான் தூக்கினே நிறுத்தினே திரும்ப பட்டுன்னு விழுந்துட்டான் கீழே. ஐயோ இப்படி ஆயிடுத்து இந்த குழந்தைக்கு அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப ஆட்டோ சாரை மறுநாள் வர சொல்லி நானும் அந்த ஆட்டோ பிரதரும் அவனை கை தாங்கலை அப்படியே பிடிச்சிட்டே அழிச்சின்னு ஆட்டோவில் ஏற்றி அழைச்சின்னு போனோம். அங்கே அவனால் படி கூட ஏற முடியல. ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் நானும் அவரும் ஏற்றி உட்கார வச்சோம். ரிசப்ஷன் அப்படியே அங்கே ஒரு பெட்டில் கொண்டு படுக்க வச்சுட்டோம் நாங்கள். அப்புறம் டாக்டர்கிட்ட நான் போய் உள்ளே போய் சொல்லி, சார் நான் நேற்று வந்தேன், ஆமாம்மா குழந்தைக்கு தேவலாமான்னு கேட்டார். இல்லை இந்த மாதிரி காலும் கையும் பவர் இல்லாமல் போயிடுது அப்படின்னதும் அவர் பார்த்தார். பார்த்துட்டு உடனே நீங்கள் நியூரோ 1 திருச்சி பெஸ்ட்டு, நீங்கள் ஐஷின் போயிடுமா, நீ அங்கே டாக்டர் அருணா ரமணின்னு இருக்காங்க, அவங்க சரியாக சஜஸ்ட் பண்ணி உனக்கு என்ன செய்யணுமோ செய்வாங்கன்னு சொன்னதும் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நான் டாக்டர்கிட்டே அழ ஆரம்பிச்சுட்டேன். சார் நீங்கள் எனக்கு என்னத்தையாவது பண்ணுங்க, எனக்கு லேட்டாக பிறந்த குழந்தை பகவான் அனுகிரகத்தில் நீங்கள் கண்டிப்பாக என் புள்ள நடக்கணும், அவன் ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக போமா, அங்கே போனால் நீ நல்லபடியாக க்யூர் ஆகி வெளியே அனுப்புவாங்க, நம்பிக்கையோடு போ அப்படின்னு சொன்னார். குழந்தை நல்லா இருக்கணும்னு நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஆனால் வந்த செகண்ட் நாங்கள் தாமதம் இல்லாமல் வந்ததை விட அவள் அடுத்தது லேட்டே பண்ணலை. வந்ததும் இங்கே எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த சிடி ஸ்கேனு, அவனுக்கு டக்குன்னு மூவ் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நம்ம வார்டில் சேர்த்துப்போம், கவலைப்படாதீங்கோ பார்ப்போம், கவலைப்பட வேண்டாங்கிற அந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப மருந்தாக இருந்தது. அவள் சொன்ன மாதிரி அந்த மூச்சு திணறல் மட்டும் குழந்தைக்கு இருக்கக்கூடாது, நாங்கள் அதுக்கானது எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னால், அவனுடைய சிவப்பணுக்கள் அவனுக்கு எதிராகவே திரும்பி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆனாலும் அருணாரமணி மேடம் நல்லபடியாக பண்ணி தருவாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கே நான் லேட் பண்ணாமல் வந்துட்டேன். அவனுக்கு மூச்சு திணறல் வந்துடுத்தோடனே மேடமும் ஐசியூ கொண்டு வந்துருங்க. 1 to 20 என்ன சொன்னான், அவனால் தம் கட்டி என்றானே தவிர மூச்சு திணறது. அப்புறம் ஐசியூ சேர்த்துட்டா. நான் எப்பயுமே அவங்கள்ட்ட ஏன் இப்படி ஆச்சு என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்டதில்லை இது முடியும். ஆனால் அவங்கள்ட்ட கும்பிட்ட கையும் குனிஞ்ச தலையுமா தான் நிற்பேன். அவ்வளோ நம்பிக்கை சுவாமி மாதிரி. என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒன்று வந்தால் நான் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பேனோ
அந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த குழந்தைன்னு இல்லை, யார் வந்தாலும் அவளை கேரிங்காக பாப்பா அப்படிங்கிற அந்த நீங்கள் டாக்டர் சொன்னது ஞாபகம் வந்தது, அந்த வார்த்தை அவங்க சொன்னதும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப திட நம்பிக்கை வந்துடுத்து. கண்டிப்பாக நல்லபடியாக என் பிள்ளை இங்கேருந்து நடந்து தான் போவான்னு. அதே மாதிரியே ஐசியூவில் இருக்கிறப்போ கேரிங்காக பார்த்துட்டாங்க. ரொம்ப குவாலிட்டியான மெடிசன்ஸ், ட்ரீட்மெண்ட். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல. கடவுள் வந்து இந்த ரூபத்தில் இருந்து இப்படி காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு ஃபெய்த் ஒன்று வந்துடுத்து இங்கே வந்ததும். இப்போ என் குழந்தை மூச்சு திணறல் கிடையாது. அவனுக்கு என்னென்ன காப்பாற்றணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸும் போய் பார்ப்பாங்க. ஃபிசியோவே ஐசியூவில் போயிடுது. எல்லாருமே வந்து ரொம்ப கேரிங்காக பார்க்க சொல்லி மேடம் ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு குவாலிட்டியாக இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் ஐசியூலேருந்து நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நான் மேடத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், சரி பண்ணிட்டேன். ஆனால் என் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு நடக்கலை. அவனாவே மெதுவாக நடந்து வந்துட்டு அவனாவே அவனோட காரியங்களை செஞ்சுட்டு அந்த அளவுக்கு அவன் ஃபிசியோதெரப்பி கொடுங்கோ அப்படின்னு கேட்டேன். தாராளமாக எவ்வளோ நாள் வேணாலும் இருங்கோ, அதை பற்றி இல்லை, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இப்போ ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்காக இங்கே இருக்கோம். ஜிபிஎஸ்ங்கிறதா நீ இதுவோ பெருசாக நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து எப்படி இப்படி க்யூர் பண்ணி இப்போ ஃபிசியோ கொடுத்து இப்போ குழந்தை வந்து கை தூக்குறான். எப்போ மேடம் வந்தாலும் விஷ் பண்ண சொல்லுவேன் நான், கை அந்த அளவுக்கு போகிறதுன்னு. என் பிள்ளை வந்து ஸ்கூல் டாப்பரவும், அதனால் ஒபீடியண்ட்டாக இருப்பான். அந்த இன்னைக்கு கூட ஃபிசியோதெரப்பி போகிறச்சே அவர் சொன்னார், ரொம்ப ஒபே பண்ணுறான் அப்படின்னு. ரொம்ப வினயமாக தான் இருப்பான் என் பிள்ளை. அதே மாதிரி ஒரு நல்ல தாயோட நாங்கள் நமஸ்காரம் பண்ணுற அம்பாள் மாதிரி எங்கள் டாக்டர். எனக்கு வேறு சொல்ல தெரியல. இந்த மாதிரி கால் முடியலை, கை முடியலை, ஒரு ஃபீவர் வந்திருக்கு, ஒரு சளி வந்திருக்கு, அதுக்கப்புறத்துலேருந்து கை தூக்க முடியல. அது மாதிரி எந்த குழந்தைக்கு வந்தாலும் அவள் அம்மா வந்து அடுத்த செகண்ட் லேட்டே பண்ண வேண்டாம், இங்கே நியூரோ1 ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கோ, யாருக்கும் வர வேண்டாம். அப்படி வரக்கூடிய சூழ்நிலை இருந்து குழந்தை அதை மாதிரி சொல்கிறான்னா நீங்கள் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் கை தூக்கமில்ல, கால் தூக்கமில்ல, சளி பிரச்சனை சரியாயிடும் நினைக்க வேண்டாம். ஒரு தடவை நியூரோ1 வந்துட்டு க்யூர் பண்ணிட்டு எல்லாமே உடனே சரி பண்ணலாம். ஸோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். அதான் எப்பயுமே என்ன சொல்லுவா, வருமுன் காப்போம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி உடனே முன்கூட்டியே வந்து அவள் குழந்தையில க்யூர் பண்ணிக்கணும்னு நான் எல்லா பேரண்ட்ஸையும் கேட்டுக்கிறேன். எல்லா குழந்தைகளும் சுகமாக இருக்கணும். இது மாதிரி வந்தால் அதை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிறத நான் கோரிக்கையாக வைக்கிறேன்.